அனைவருக்கும் வணக்கம். ஒரு தேர்தல் நேரம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடியாருக்கு ஒரு ராசி இருக்குதுங்க. போன தேர்தலையுமே சரி, இந்த தேர்தலையும் சரி, அவருக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு அலை அடிச்சிருது. கடல் அலை மாரி ஒரு அலை, தேர்தல் அலைங்கிறது அவருக்கு அடிச்சிருதுங்க. எங்க ஒரு மச்சம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் பார்த்தீங்கன்னா, போன தடவை பாருங்க, ராசா எடப்பாடியோட அவங்க அம்மாவை கொஞ்சம் தரக்குறைவா பேசியிருப்பார். கொஞ்சமல்ல, நல்லாவே தரக்குறைவா ஒரு சில்றத்தனமா பேசியிருப்பாப்புல இந்த ராசா. சோத்துக்கே வழி இல்லாம இங்க இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக வந்திருக்கிற இந்த ராசா அந்த மாதிரி பேசினாப்புல எடப்பாடியாரோட அம்மாவை. அது இது இப்ப பாத்தீங்கன்னா தாமாயிலேயே கெடுங்கிற மாதிரி, அது காசு அளவுக்கு மிஞ்சி அளவுக்கு அதிகமா போகும்போது, தண்ணியும் அளவுக்கு அதிகமா போகும்போது, தண்ணின்னா இந்த தண்ணி சொல்றேன், என்ன பூமி கால் பூமியில் நிக்காது, தரையில் தொடாது, ஆட்டம் ஆட சொல்லும். பணம் அதிகமா வந்துச்சுன்னா நான் தான் பெரிய குடுங்கி அப்படின்னு ஆட்டம் எல்லாம் ஆட சொல்லும். அந்த மாதிரி இந்த தண்ணியிலையும் என்ன பண்ணிட்டாப்புல, நிலத்தட்டு மாதிரி ஸ்டாலினை பத்தியும் அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பத்தியும் நிறைய பேசிட்டாப்புல. அடுத்தது அடுத்த முதல்வர் கனிமொழியை கொண்டாடணும், நான் தான் துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி கொண்டாண்டாப்புல நிறைய பேசிட்டாப்புல. இதெல்லாம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்குது. இப்ப இது யாருக்கு நான் நஷ்டம்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு படு நஷ்டம், ஸ்டாலினுக்கு செம கட்டுப்பு. ஆனா வரவு யாருக்கு பாருங்க, எடப்பாடியா இருக்கு. இதே தேர்தல் தான், போன தேர்தலில் பேசினாப்புல இதே எடப்பாடி ராசா ராசா. இப்போ ராசா தாவாயில் தனக்கு வேண்டி வச்சுக்கிட்டாப்புல. இந்த கேஸ்ல இருந்து ஒளிபரப்பாயிருக்கு. போன வாரம் முழுசும் அதுதான் வந்திருக்கும். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த ஆடியோ பார்த்துருப்பீங்க. இதுல பாருங்க, எடப்பாடியாருக்கு செம வாய்ஸ் போட்டு அட்டி பின்னி எடுக்கிறாப்புல. இது வரைக்கும் ஸ்டாலின் சரி, உதயநிதி சரி, எடப்பாடியாரை ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டு இருப்பாங்க. 10 தோல்வி பழனிசாமி, கால் விழுந்து பழனிசாமி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தார் எடப்பாடியார், பாவம். ஆனா இப்ப திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரு அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்க கட்சியில் இந்த மாணவருக்கு நீ ஸ்பெக்ட்ரம் மூலம் பண்ணன்னு இப்ப ஏகப்பட்டதை அடிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க 2 பேரும் இப்ப அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுக்க முடியாம பேச்ச திசை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வெவ்வேறு பக்கம் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மாறி ஆடுது. அதாவது அஃபென்ஸ்ல இருந்து டிஃபென்ஸுக்கு போயிட்டாரு. இப்போ டிஃபென்ஸ்ல இருந்து அஃபென்ஸுக்கு போயிட்டாரு எடப்பாடியார். அதை புரிஞ்சுங்க. அதாவது தம்பக்கம் வர தாக்குதலை தான் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அதே பந்த பிடிச்சா அவங்க பக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக பக்கம். இப்ப அவங்க பிடிச்சிக்கிட்டு ஏடாவது தெரியாம ஆடிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறது, நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிறது பார்த்தா, அதாவது ஏடிஎம்கேல சலசலப்பு இருக்காது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா திமுக மாதிரி இல்லை, அதனால நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் சரியா ஒரு முறையா வழிநடத்தப்படுது, போகுது, ஓட்டு கேட்கறாங்க, ஒரு பிரச்சனை இல்லாம ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு இருக்கு. ஸ்டாலின் கூட்டத்தையும் பாருங்க, எடப்பாடியார் கூட்டத்தையும் பாருங்க, நல்ல வரவேற்பு இருக்கு. ஆனா திமுக பக்கம் பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், திமுகவுக்கு எவ்வளவு பிரச்சனை. காங்கிரஸ் இந்த நிமிஷம் இப்போ எல்லா சீட்டும் அறிவிச்சதுக்கு அப்புறம், மேலூர் விஸ்வநாதன் அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க அவங்களுக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்லை. திமுகவுக்கு உங்களுக்கு பிரச்சனைய, காங்கிரஸுக்கு பிரச்சனை, விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை. அவங்க கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணியா போயிடுச்சு. இப்ப இவங்க வாக்கு அவங்களுக்கும், அவங்க வாக்கு இவங்களுக்கும் போகுமானா போகாது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா திமுக ஒரு 1500 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டு இப்படித்தான் வெற்றி வாகை சூடியிருப்பாங்க. போன தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஒரு 3% ஓட்டு தான். இப்ப இந்த டிரான்ஸ்பர் நடக்குமா, அந்த 3% விடுதலை செலுத்திட்டு இருந்தோ, காங்கிரஸ் கிட்ட இருந்தோ திமுகவுக்கு மாறுமானா சத்தியமா மாறாதுங்க. ஏன்னா செம்மா காண்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு வங்கியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. விஜய் பக்கம் பாதி போயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேமுதிகருக்கு 60%, 1 ஓட்டு இல்லை, 0.5. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு டிஎம்கே காரங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அது அவங்களுக்கு நிறைய பேர் அவங்க மனசுல இருக்கு, இந்த பொம்பளைக்கெல்லாம் இவ்வளவா அப்படின்னு. அதனால அந்த கட்சியை ஒரு பொருந்தாத கூட்டணியா தான் அமைஞ்சு போச்சுங்க. திமுக சரி, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, இது எல்லாமே எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளேயும் கம்யூனிஸ்ட் எல்லாம் கசாம அந்த இருக்கிற 36 கூட்டணியா, எத்தனை கட்சி, 26 எல்லாமே மனஸ்தாபத்தோட கசாமசம் இருக்கிற வேலுமுருகன் வெளியே போயிட்டாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா விஜய் இதுல விசிகால இருந்து ஓட்ட பாதிக்கு மேல பெருகிறார். ஆனா விஜய் ஒரு லூசு, தற்கொலைன்னு சொல்றேங்க. தற்கொலைங்கிறது கூட ஒரு கம்மி தான், அந்த வார்த்தையுடைய அளவு கம்மி தான்.
ஒரு தற்கொலைட்டு போய் இல்லப்பா இந்த மாதிரி செய்யாத, நீ இப்படி செய்ய, இந்த மாதிரி போ, இந்த ரூட்ல போ அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த தற்கொலை புரிஞ்சுக்கும். அவனுக்கு தெரியலன்னு சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கும், போயிடும். இது விஜய் தற்கொலைக்கு கீழே அது என்னன்னு சொல்றது, ஒரு கேவலமான ஒரு மட்ட ரகமான ஆளா இருக்கிறாப்புல. இந்த ஆள் ஒண்ணுமே இல்லை, ஒரு நாள் பிரச்சாரம்னா ஒரு நாள் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாப்புல. இப்ப என்னமோ உலகத்திலேயே காணாத தலைவரை கண்டுட்டாங்களாம். யோசிச்சு பாருங்க. இந்த ஆள் ரசிகர்லாம் யாரு? தென்னை மரத்துல ஏறுறவன், மாமரத்துல ஏறுறவன், செவுத்து மேல தாண்டுறவன், அதுக்கு பேர் குரங்குன்னு சொல்லுவோம். குரங்குன்னு சொன்னா கூட அந்த இனத்துக்கு அவமானங்க. இவங்க எந்த உயிரினத்திலையும் சேர்த்த முடியாது. உயிரினமே அல்ல, இது ஒரு ஜந்துக்கள். என்னன்னு சொல்றது, ஒரு மனுஷ பிறவியும் இல்ல, மிருகமும் இல்ல. இது ஒரு கேவலமான ஒரு கேடுகட்டு ஜென்மமா தான் இவங்க எல்லாம் பார்க்க முடியும். விஜய் ஒரு 100 கிலோமீட்டர் தொடர்ந்து 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நின்று பேசிட்டு போக சொல்லுங்க. கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா 4 பேர் தான் இருப்பாங்க. கடைசி போகும்போது ஆரம்பத்துல இருக்கிற அதே அந்த குரங்கு அது சொல்றதே என்ன சொல்றது, அந்த தற்குறிங்கிறதே கம்மி தான். அந்த கேடுகட்ட ஜென்மங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்ச அதே கேடுகட்ட ஜென்மமா தான் கடைசி வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஒன்னும் அங்க புதுசா எக்ஸ்ட்ரா தான் முளைச்செல்லாம் வரல. பைக்ல உழுவுறது, அவங்களால பைக்ல விழுந்தா கண்டிப்பா கூடாது, திரும்பியே பார்க்க. ஒரு மனுஷ பிறவையாவே திரும்பி தான் விட்டு போயிடும் கடற்கடை அப்படின்னு. அந்த அளவுக்கு வெறி இருக்குது. இவனெல்லாம் ஒரு மனுஷனுங்களா? இவனெல்லாம் படிச்சானுங்களா? இவனெல்லாம் எதுக்கு படிச்சானுங்க? படிச்சா அறிவு வராதுங்கிறதுக்கு பாத்தீங்களா எப்படி ஒரு உதாரணம்னு. ரொம்ப இவங்களை கேவலமானவனு. சரி விடுங்க, இந்த தேர்தலோட 2026 இந்த தேர்தலோடவே விஜய்க்கெல்லாம் பாட கட்டி ஆயிரும். அந்த குடியரசு போய் எப்படியோ போயிட்டு போறான். ஆனா ஒரு விதத்துல ஒரு 700 கோடி ரூபாய்க்கு சொத்து காட்டினான். ஸ்டாலின் முன்னாடி மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கு காட்டிக்கிறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம். தேர்தல் கமிஷன்ல இப்படி காட்டுறாங்க. இதை ஏத்துக்கிட்டு நீங்க ஓட்டும் போடுவீங்க, திமுக ஓட்டு போடுவீங்க. ஸ்டாலினுக்கு 5 கோடி ரூபாய்க்கு தான் சொத்து இருக்குதா? வச்சிருக்கிற காரே 2 கோடி ரூபா. ஒரு காரோட வேலை வீட்டுல எத்தனை கார் நிக்குதோ, அவனுக்கு வெறும் 5 கோடி ரூபா தான் முதலமைச்சருக்கு இருக்குதான். என்னையா தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கலாமா? என்னைக்கு ஏத்துக்கிறது கிடையாது. எப்பவுமே எம்ஜிஆர் ஓட்டு போடுவாங்க. இப்ப ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் சசிகலானாலதான் திமுக ஓட்டு போட்டாங்க. சசிகலா இல்லைன்னாக்க திமுக ஓட்டு போற சூழ்நிலை வந்திருக்காரு. ஜெயலலிதா அந்த அம்மையை ஒழுங்கா இருந்திருப்பாங்க. எப்படி கடைசியா ஸ்டெடியா ஆட்சி பண்ணாங்களோ, தொடர்ந்து 2வது முறை வந்தாங்களோ, அந்த மாதிரி 91 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களே இருந்திருப்பாங்க. கருணாநிதி ஜென்மத்தில் கருணாநிதி முடிஞ்சிருக்காது, ஸ்டாலினும் முடிஞ்சிருக்காது. சசிகலானால வந்த வேணாதான் இதெல்லாம். இது நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும். நீங்களும் சசிகலா ஆதரிச்சு அவங்க ஒரு கட்சி வேணா வச்சுப்போ, அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. விஜயும் அந்த மாதிரி இப்ப ஸ்டெடியா நினைக்கிறது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஒண்ணுதாங்க. அடுத்தது இபிஎஸ். வாக்கு செலுத்தணும் நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒன்னா இரட்டலை செலுத்துங்க, இல்லைன்னா விவசாய சின்னத்துக்கு செலுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் விவசாய சின்னத்துக்கு செலுத்த சொல்றேன். எல்லா பிஜேபி எங்கெங்கெல்லாம் போட்டிக்கிட்டோ அங்க எல்லா இடத்தையும் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருக்கு. மறக்காம பிஜேபி வரக்கூடாது, அதுவும் இல்லாம திமுகவும் வரக்கூடாது. அந்த ரெண்டும் எந்த இடத்துலயுமே ஜெயிக்க கூடாது. தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், திமுக டோட்டலா வாஸ் அவுட். ஏடிஎம்கே, நாம் தமிழர், அந்த 2 மட்டும் வரணும். அப்பவாது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏடிஎம்கே ஆளுங்கட்சியும் நாம் தமிழர் எதிர்கட்சியாகவும் அமர்ந்ததுன்னா ஓரளவுக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எதிர்த்து டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு சீமான் இருக்கிறாங்க. சட்டசபையில பேசுறதுக்கு சீமான் குரல் ஒழிச்சா நல்லா ஒரு பலமா இருக்கும். எதிரிக்கு கொஞ்சம் பயம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நாம் தமிழருக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தி குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியாவது அவங்களை உட்கார வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.